என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, கடந்த 5 நாட்களாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் போர் பதற்றம் என்பது அதிகரித்து கொண்டே வருகிறது. அமெரிக்கா கிட்டத்தட்ட ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இன்னைக்கு துரிதமாக செஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, கடந்த ஒரு வார காலமாக அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறது. இதற்கு அடிப்படை குற்றச்சாட்டு அது எது முன்வைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஈரானுக்குள்ளே இன்றைக்கி மிகப்பெரிய கலவரங்களும் போராட்டங்களும் நடந்துகிட்ருக்கு. ஈரானில் வறுமை என்பது அதிகமாக இருக்குது, பொருளுடைய விலைவாசி எகிரி இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லாத சூழல் உருவாயிருக்கு. ஸோ இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஈரான் மக்கள் எங்களுக்கு ஆயத்துல்லா கொமேனி தலைமையிலான இந்த ஆட்சி தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து அமெரிக்கா மேற்குலகம் முன் வச்சிட்ருக்கு. ஸோ இந்த போராட்டம் கடந்த 2-3 வாரங்களாக தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த போராட்டங்களில் இறந்திருக்கிறாங்க. அப்போ இதை கண்டுகொண்ட அந்த ஈரானுடைய அரசு இன்னைக்கு துரிதமாக பல்வேறு விஷயங்களை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கு. அதில் முதல் கட்டமாக ஈரானுக்குள்ளே நடக்கக்கூடிய கலவரங்கள், அரசு சொத்துக்கள் சூறையாடக்கூடிய செயல்கள் எல்லாமே யார் செஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணி இன்னைக்கு வெளியிட்டிருக்குன்னா, முழுக்க மேற்குலகம், குறிப்பாக அமெரிக்காவுக்கு மொசாத், சிஐஏ போன்ற அமைப்புகள் ஈரானில் சில பகுதிகளில் இருந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்கு. வேகமாக இந்த போராட்டத்தை அதிகப்படுத்துவதற்கான வேலையை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற செய்தியை தான் ஈரான் இன்றைக்கி வெளியிட்டிருக்கு. அதன் தொடர் முயற்சியாக பல்வேறு மொசாத் ஏஜென்ட்டுகளையும் பல்வேறு சர்வேலன்ஸ் கருவிகளையும் ரேடார் கருவிகளையும் கண்டுபிடிச்சி இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பறிமுதல் செஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த போராட்டம் இன்னும் பரவுவதற்கு இன்டர்நெட் இணைய சேவை என்பது ஒரு காரணியாக இருக்கிறனால தான் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இணைய சேவையை முழுக்க ஈரான் அரசு முடக்குச்சு. அப்படி இருந்தும் ஸ்டார்லிங்க் என்று சொல்லக்கூடிய எலான் மாஸ்க் கூடிய இன்டர்நெட்டை பயன்படுத்தி இந்த போராட்டக்காரர்கள் தங்களுக்குள்ள தகவல்களை பரிமாறிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கொண்டே இருந்துச்சு. ஸோ உலகத்தில் யாருனாலையும் முறியடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய எலான் மாஸ்க் கூடிய ஸ்டார்லிங்க் அந்த இன்டர்நெட் சேவையை ஈரான் ஹேக் பண்ணி சைபர் தாக்குதல் நடத்தி முழுவதுமாக அதை ஸ்தம்பிக்க வச்சுச்சு. ஸோ உலகமே ஆச்சரியப்பட்டு பார்த்துச்சு, ஈரான்கிட்ட இந்தளவு தொழில்நுட்பம் என்பது சொந்த நாட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வியந்து பார்த்துச்சு. ஸோ ஈரான் தெளிவாக இருக்குது, இந்த பிரச்சனைக்கும் ஈரானுடைய மக்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஈரான் மக்கள் ஒரு காலம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனி தலைமையிலான இந்த ஆட்சியை அவங்க நிராகரிக்கலை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக பலாயிரக்கணக்கான மக்கள் ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரான் ஆகட்டும், அதே போல் இன்னும் பல்வேறு இடங்களில் ஆதரவு பேரணியை நடத்தி காட்டினாங்க. அப்போ இந்த குறிப்பிட்ட நபர்களை கைது செய்வதற்கான வேலையை தான் தொடர்ந்து ஈரான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா செய்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றொரு பக்கம் இதை ஒரு காரணியாக வைத்து, ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்கா சொல்லியிருந்துச்சு இந்த போராட்டத்தை நாங்கள் வெளியிருந்து பார்ப்போம், இது மக்கள் விரோத போராட்டமாக மாறிச்சு அப்படின்னா நிச்சயமாக எங்களது ஆதரவு கரங்கள் அந்த மக்களுக்காக நீளும் சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டங்களை பற்றி எரிய வைப்பதற்காக மேற்குலகங்கள் பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு இருந்துச்சு. அதை குறிப்பாக அந்த ஸ்டார்லிங்க் இன்டர்நெட்டை பிரேக் பண்ண பின்னாடியே அந்த போராட்டத்துடைய வீரியம் கம்மியாகி போராட்டங்கள் அங்கங்கே குறைவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சூழலில் தான் இன்றைக்கி இந்த போராட்டத்தை ஒரு காரணியாக வைத்து இன்றைக்கி ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான செய்தியை தொடர்ந்து வெளியிட்டு இருக்கு. ட்ரம்ப் அதற்கான வேலையை செஞ்சிட்ருக்காரு. கடந்த 5 நாட்களில் மட்டும் என்ன நடந்திருக்குன்னு மட்டும் கத்தார், ஜோர்டான் போன்ற நாடுகளில் ஆயுத தளவாடங்களை தொடர்ந்து அமெரிக்கா கொடுத்துட்ருக்கு. இதில் குறிப்பாக 12 வான்வழியாக சென்று எரிபொருளை நிரப்பக்கூடிய அந்த டேங்கர்கள், 12 டேங்கர்களை இன்றைக்கி அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னு அனுப்பியிருக்கு. இதில் குறிப்பாக கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதைத் என்று சொல்லக்கூடிய அந்த ஏர்பேஸ் நிலையத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 அந்த எரிபொருள் நிரப்பக்கூடிய டேங்கர்கள் அனுப்பிச்சிருக்கு. அதே போல் 29C-17 என்று சொல்லக்கூடிய போர் விமானங்கள் அனுப்பிச்சிருக்கு. அதே போல் மீத டேங்கர்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஜோர்டான், இன்னும் சில நாடுகள்லையும் இன்னைக்கு அமெரிக்கா அனுப்பிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு மத்திய கிழக்கில் இந்த அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்கள் பல்வேறு அரபு நாடுகளில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய அவங்களுக்கு ஒரு ஆதரவாக அமைஞ்சிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கில் பல நாடுகளில் அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்கள் இருக்குது, இராணுவ கூடாரங்கள் இருக்குது. அப்போ இந்த அளவு இன்றைக்கி அரபு நாடுகள் விட்டு கொடுத்ததன் விளைவு என்னென்னா, ஈரான் போன்ற நாடுகளை தாக்குவதற்கு அமெரிக்கா நேரடியாக வரணும் அவசியமே கிடையாது. எங்களை நண்பனாக இருக்கக்கூடிய கத்தார், இன்னும் யுஏஇ போன்ற நாடுகளை பயன்படுத்தியே நாங்கள் என்ன பண்ண முடியும், ஈரான் மேலே தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. அப்போ யோசிச்சு பார்த்தா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளே ஒரு இஸ்லாமிய நாடுகளை அழிப்பதற்கு அமெரிக்காவுக்கு உதவி செய்து அப்படிங்கிற நிலைமை மாறி இருக்கு. ஆல்ரெடி 12 நாள் யுத்தம் நடந்துச்சு இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில். அதிலேயே ஈரான் வன்மையான முறையில் கண்டிச்சிச்சு கத்தார், இனிமேல் நீங்கள் இது மாதிரி வேலையை வச்சு அமெரிக்காவுடைய பேஸ் நிலையம் கத்தாரில் அல் உதைதில் இருக்கவே கூடாது,
எங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எச்சரிக்கைகளை ஈரான் கொடுத்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதை மீறி அமெரிக்காவுடைய இந்த எரிபொருள் இருக்கக்கூடிய டேங்கர்கள் அல் உதைது விமான நிலையத்துக்கு ஏர்பேஸுக்கு போயிருக்கு அப்படின்னா மீண்டும் கத்தார் மேலே ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கும் கத்தார் விசு ஈரானுக்கான அந்த பகை என்பது இன்னும் முற்றுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த 5 நாட்களில் இந்த அனுப்பப்பட்ட இந்த தளவாடங்கள் வழியாக கிட்டத்தட்ட அமெரிக்கா இன்னும் கூடிய விரைவில் ஈரான் மேலே தாக்கு நடத்த போகுது அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. ஆனால் ஈரான் எல்லா விதத்திலும் இன்றைக்கி தயாரான சூழலில் இருக்குது. எல்லா பணிகளையும் சரியான முறையில் செஞ்சு வச்சுருக்கு. அதே போல் அமெரிக்கா மத்திய கிழக்கில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, தேர்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகட்டும், பேட்டரி ஏர் சிஸ்டம் ஆகட்டும், இது எல்லாத்தையும் மத்திய கிழக்கில் கொண்டு போய் வச்சு அதை சரியான முறையில் நகர்த்திட்டு இருக்கு. மத்திய கிழக்கில் எந்த லொக்கேஷன் வச்சா ஈரான் மேலே நம்ம தாக்குதல் நடத்த முடியும், ஈரானுடைய தாக்குதலை எப்படி நம்ம இடைமறிப்பு செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு போய் இன்றைக்கி வச்சு மறுபக்கம் பாருங்கள், இந்த ஐரோப்பிய நாடுகள் அதே போல் லத்தீன் அமெரிக்க நாடுகள்லாம் இன்றைக்கி கதறிட்டு இருக்கிறாங்க ட்ரம்ப்பை பார்த்து. இவ்வளோ நாள் கதறாத இந்த ஐரோப்பிய நாடுகள் ஏன் கதறுதுன்னா, கிரீன்லாந்தை கிட்டத்தட்ட ட்ரம்ப் அபகரிக்க போகிறாரு, அதில் இருக்கக்கூடிய வளங்களை திருட போகிறாரு அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்ட பின்னாடி அடுத்து நம்ம மேலே தாக்குதல் நடத்திடுவாரோ அப்படிங்கிற அந்த அச்சத்தினால இன்றைக்கி ட்ரம்ப்புக்கு எதிரான பதிவுகளை கூட இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகள் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பகைமையினால் நேட்டோ உடையக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி புவிசார் அரசியல் வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் இன்னைக்கு தனது ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு பல்வேறு நிலங்களை அபகரிக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக வெனிசுலாவுடைய தலைவர் நிக்கோலஸ் மதுராவை கடத்தின பின்னாடியே இந்த இஷ்யூ அடுத்தடுத்த நாடுகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவருடைய டார்கெட்டில் வெனிசுலாவுக்கு அடுத்து கனடா இருக்குது, கனடாவுக்கு அப்புறம் மெக்சிகோ இருக்குது, மெக்சிகோவுக்கு அப்புறம் கிரீன்லாண்டு, இன்னும் சில நாடுகள் அவருடைய பட்டியலில் இருக்குது. ஸோ இந்த நாட்டை தான் அபகரிக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் திருடணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ட்ரம்ப்புடைய ஆசையாக காணப்படுது. ஸோ அதனால் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். இதில் வெனிசுலா தலைவர் மதுராவை கடத்தினார்ல, அதில் உலகத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு லேசரை பயன்படுத்தி, லேசர் ஆயுதத்தை பயன்படுத்தி தான் இதை செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கூட இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகள் லத்தீன் அமெரிக்க நாடுகள்லாம் கதறிட்டு இருக்காங்கல்ல. வெனிசுலா தலைவர் மதுராவை கடத்தும் போது இந்த ஐரோப்பிய நாடுகள் பேசலை, பலஸ்தீன் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்கா உதவும் போது இந்த மேற்குலக நாடுகள் பேசலை. ஆனால் கிரீன்லாந்தை தாக்கும் போது மட்டும் இன்றைக்கி கியா முயான் கூச்சிட்டு கிடக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தனக்கு ஒரு ஆபத்து நெருங்கும் போது மட்டும்தான் இந்த மேற்குலகம் குதிக்கும் ட்ரம்பின் வழியாக. அதே வேறு எவனுக்காவது நடந்துச்சுன்னா கண்டுக்காம போகும் அப்படிங்கிறதான் இந்த மேற்குலக பாணியை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி ட்ரம்ப் அடுத்தடுத்த நாடுகளை கைப்பற்றணும், அதாவது அந்த நிலங்களையும் அந்த வளங்களையும் திருடணும் அப்படிங்கிறதுல சமரசம் இல்லாமல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. மற்றொரு பக்கம் யார் ரஷ்யாவோடும் சீனாவோடும் உறவில் இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் வரியை கூட்டி போட்டுகிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு இந்த வரி விதிப்பு மூலமாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு வரணும், ஒரு நிலத்தன்மையை இல்லாமல் கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலையை கூட இன்றைக்கி ட்ரம்ப் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இடையில இந்தியாவை கூட கண்டிச்சாரு, ரஷ்யாவோட உறவில் இருந்தீங்கன்னா உங்கள் மேலே வரியை நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இன்றைக்கி ஈரான் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டுருச்சு அப்படின்னா நிச்சயமாக ஈரான் ஈரானுடைய தாக்குதல் என்பது அது தன்னளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. அதை தாண்டி ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இன்றைக்கி பெரிய ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்குது. சீனாவோட யார் உறவில் இருந்தாலும் ரஷ்யாவோட யார் உறவில் இருந்தாலும் அவங்களும் இந்த தாக்குதலில், அதாவது நேரடியாகவும் மறைமுகமாகவும் அந்த நாடு பாதிக்கும் அப்படிங்கிறத ட்ரம்ப் அடிக்கடி எச்சரிக்கும் விதமாக சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ ட்ரம்ப் இன்றைக்கி ஒரு சர்வதிகார போக்கை கையில் எடுத்து தனக்கு என்ன தோணுதோ சர்வதேச விதிகளை மீறி தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறான்னு பார்க்க முடியுது. ஸோ ஈரான் மேலே தாக்குதல் நடத்திட்டாருன்னா அதற்கப்புறம் விளைவுகள் மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். ஏன்னா ஈரான் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ஈரான் சும்மா இருக்காது, பதிலடி மிகவும் பிரம்மாண்டமாக கொடுக்கும். ஏன்னா அந்தளவு அவங்கள்ட்ட எக்யூப்மெண்ட்ஸ் கையில் இருக்குது, மிசைல்கள் கையில் வச்சுருக்காங்க, இன்னும் ட்ரோன்கள் கையில் வச்சுருக்காங்க, ஷாகது ட்ரோன்கள்லாம். அப்போ அந்த தாக்குதல் இன்னும் மிகப்பெரிய அளவுக்கும், குறிப்பாக இந்த உலக வரைபடத்தை எடுத்தீங்கன்னா இந்த மேற்குலகத்துக்கு செல்லக்கூடிய இந்த சரக்கு கப்பல்களுடைய முக்கியமான வழிப்பாதையை ஈரான் மூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பாபல் மந்தம், சூயஸ் கனல் இருக்குல்ல, அதோடைய பாபல் மந்தம் நீரிணையை மூடிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு. ஆல்ரெடி ஹவுதிகள் அந்த நீரிணையை பெரிய அளவில் முடக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா ஜிப்ரால்டர் நீரிணை, இது சற்று ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டில் வருது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஹர்மூஸ்னு சொல்லக்கூடிய முக்கியமான நீரிணை, இதுதான் ஈரானை கொஞ்சம் ஒட்டி போகுது, ஈரானுக்குள்ளே போகுது. ஸோ இந்த ஜிப்ரால்டர் நீரிணையும் இந்த ஹர்மூஸ் நீரிணை, குறிப்பாக ஹர்மூஸ் நீரிணை இதை முடக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேற்குலகத்துக்கு எந்தவித ஏற்றுமதியும் நடக்காது, பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடையும். ஸோ இதெல்லாம் ஈரான் கையில் எடுத்துச்சு அப்படின்னா பெரிய ஒரு விளைவை அமெரிக்கா சந்திக்கும். குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்கள் எந்தெந்த நாட்டில் இருக்கோ எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்கள் மேலே சொத்துக்கள் மேலே ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் போராளி குழுக்களை பயன்படுத்துவதற்கான சூழலும் இருக்குது. இஸ்ரேலுடைய நாடாளுமன்ற கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்தில் ஒரு பெண் எந்திரிச்சு தைரியமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்தாங்க. நாடாளுமன்றமே திகைத்து போய் அலறி போயிட்டாங்க. அப்படி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, தைரியமாக அவங்க எழுந்து சொல்கிறாங்க, நான்
பலஸ்தீனில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களுடைய கையில் இருக்கும்போது அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தேன், செக்யூராக இருந்தேன். எனக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டது. எந்த அளவிலும் நான் மனதால் பாதிப்பு ஏற்படலை. உறவை பிரிந்திருந்தேன் என்ற சிறிய கவலை தான் எனக்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு இங்கே வந்த பின்னாடி இஸ்ரேலுடைய இராணுவ துருப்புக்களால் எனக்கு பாலியல் தொல்லை ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸோ அதற்காக நான் நீதி வேண்டி இஸ்ரேலுடைய டெல்லவியுடைய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சேன். ஆனால் டெல்லவி நீதிமன்றம் எனக்கு பாரபட்சம் காட்டி எனக்கு இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சு இந்த வழக்கில் குற்றமே இல்லைன்னு சொல்லிட்டு அதை விட்டுருச்சு. ஸோ நீதிமன்றத்தில் எனக்கு தீர்ப்பு கிடைக்கல, நான் எனக்கான உரிமையை பெறலைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்களை கம்பேர் பண்ணி இங்கே நீதிமன்றம் எனக்கு அநீதம் செஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த நாடாளுமன்ற அவையிலே எந்திரிச்சு பேசிட்டாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த அளவு தான் இன்னைக்கு இஸ்ரேல் தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட சரியான நீதியையும் நியாயத்தையும் கொடுக்காமல் இன்றைக்கி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.